விஷயம். அது உங்க முன்னாடி ஒரு நடிகனா இருக்கு சாதாரண விஷயம். எல்லாமே கஷ்டம் தானே கண்டிப்பா. நீங்க வந்துட்டீங்க, நடிகரா வந்துட்டீங்க, கதாநாயகரா வந்துட்டீங்க, அது போல சந்தானமா வந்துட்டாங்க. காமெடிக்கு பஞ்சம் இருக்கா? எப்படி பாக்குறீங்க? இல்லைண்ணே, காமெடிகள் கண்டிப்பா சினிமா எல்லாமே இருந்துட்டு தான் இருக்காங்க கண்டிப்பா. நான் அதுக்கான வர வர வந்துட்டே இருக்குமே என்ன புதுசு. ஏன் இந்த சீட்ல நானே தான் உட்காரணுமா? ஏன் நான் எந்திரிச்சு போனா இன்னொரு ஒரு ஆள் வந்து உட்காருவாங்க அந்த சீட்ல. காமெடிகள் தான் வந்துகிட்டே இருக்கு, நிறைய காமெடி வந்துட்டே இருக்காங்க. இப்ப நல்ல புதுசா இருக்க காமெடி ஆக்டர்ஸ் அவ்வளவு பேருக்கு சூப்பரா பண்ணிட்டு இருக்காங்க. ஆமா, எல்லாம் ரொம்ப நல்லா பண்றாங்க. அடுத்தடுத்து உங்களுக்கு அந்த குறை இல்லாம எல்லா ஆக்டரும் கொடுப்பாங்க கண்டிப்பா. அவர்கிட்ட கேளுங்க அதை. அனைவருக்கும் நன்றி. நேரம் ஆயிடுச்சு. தமிழகம் முழுக்க எனக்கு பிஸியா இருக்கேன். நல்லா தொடர்ந்து நல்லா போயிட்டு இருக்கேன். தமிழ்நாடு முழுக்க பயணிச்சிட்டு இருக்காங்க. முதல் முறையா அடுத்து தூத்துக்குடி கோவில்பட்டி. ஆமா, இன்னைக்கு தூத்துக்குடி கோவில்பட்டி இருக்கு, திருப்பி திண்டுக்கல், ஒரு எல்லா ஊருக்கு. மாமன் பட வெற்றிக்காக தமிழகம் முழுக்க சூரிய அவர்கள் பயணிச்சிட்டு இருக்காங்க. முதல் முறையா திருநெல்வேலியில பாம்பே சினிமா சார்பா மாமன் பட வெற்றி கொண்டாட்டத்தை கேக் வெட்டி கொண்டாடுறாங்க. உங்க அனைவர் முன்னிலையில ஒரு பலத்த கைத்தட்டல் கொடுக்கலாம். அதே நேரத்துல நான் கேக்குன்ற நாங்க சக்சஸ் ஆரம்பிக்கல. நான் கேக் வெட்டி சக்சஸ் ஒரு பெருசா இதை ஒரு பிளான் பண்ணியிருக்கோம். எல்லா மக்கள் சப்போர்ட்ல இது ஒரு நாள் வச்சு ஒரு கேக் வெட்டுறதுக்காக நான் ஆரம்பிச்சிருக்கோம். அப்படிதான் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். இருந்தாலும் நீங்க அன்போட கொண்டு போட்டீங்க பாம்பே தேட்டருக்கு, அதுக்காக எனக்கு கண்டிப்பா டயா பூஸ்டர் சுகருடைய ரிமோட் கண்ட்ரோல் இனி உங்க கையில. அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.